ஹைடா, பி த அன்லவ்விங் ஹஸ்பண்ட். ஓகே, நம்ம பொண்ணு பார்த்தது அப்படியே பார்த்துடலாம். இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க. அதாவது நீங்களும் வியும் ஒரு ரூமில் இருந்திருப்பீங்க இல்லையா? அந்த ரூமில் இப்போ வி இருக்கிறது மெடிக்கல் ரூமில் தனியாக. நீங்கள் இருக்க ரூமில் இருக்கீங்க. பெட் கீழே உட்காந்துட்டு ஜூன் பார்த்துருப்பார்ல, அவர் பார்த்துட்டாருன்னா வீக்கிட்ட சொல்லிட்டு வரா. ஆல்ரெடி நம்ம மேலே கோபமாக இருக்கான். எரிஞ்சு எரிஞ்சு விடுறாங்க. நம்மள அவருக்கு பிடிக்கவே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சா அவர் எப்படி எடுத்துப்பாரு? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணல நான் எதுவும் பண்ணல நான் எதுவும் பண்ணல அப்படி சொல்லிட்டு ஒரு ஓரத்தில் பெதுக்கு கீழே உட்காந்து கண்ணில் அவ்வளோ தண்ணி வருது, அழுதுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் பயந்தா மாதிரியே ஜூன் வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு தான் போயிருப்பான். இப்போது ஸ்ட்ரிக்டாக ரூமுக்கு போகிறான். டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து டோரை லாக் பண்ணுறான். சைலண்ட்டாக படுத்துட்டா இருக்கான். அவனுக்கு யாரோ வராங்க அப்படி தோணுது. பட் ஜூன் தெரியல. பிகாஸ் ஜூன் கிளினிக் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில போகிறேன்ட்டு வீட்டிலேருந்து வெளில போயிருப்பான். அதனால ஜூன் தான் அவனுக்கு தெரியாது. உள்ளே வந்து டோர் லாக் ஆன உடனே ஒரு வேலை ஒயனா இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிருக்க ஜூன். டே அங்கே எழுந்துரு, நான் தான். நீ தானா? என்னடா போறன்ட்டு போயிட்டு அகைன் இங்கே என்ன பண்ணுற? அதுவா, ஒரு விஷயம் சொல்லணும், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டே அவன் வீட பெட்டில் உட்காரான். நார்மலாக எழுந்து உட்காந்துட்டு மேலே இருக்க பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து போட்டு இப்போடா அவனுக்கு டைம் கிடைக்கும் நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி நின்றுருப்பான். பிள்ளை கீழே இறங்கி நிற்கிறான். கால் ரொம்ப வலிக்குதுரா, படுத்து நானே உன்ட்ட ஒன்று கேட்கணும். ஆமாம், வெளியே என்ன சவுண்டு? அதை பற்றி தான் அவங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். என்னாச்சு? வயன் சவுண்டு. அப்புறம் ஆமாவி, நீ நினச்சது கரெக்டு தான் போல. என்னடா சொல்கிற? ஒன்றும் இல்லை, உன் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவளை அப்படி சொல்லாத. என் பொண்டாட்டின்னு சொன்னாலே எனக்கு ஏன் தெரில செம்ம கோவம் வருது. மேலே சொல்லு. எனக்கு புரியுதுடா. இப்போ புரியுது. என்னாச்சு? ஏதோ சவுண்ட்லாம் கேட்டுச்சு. ஆமாம், கிச்சனுக்குள்ளே உன் தம்பியும் உன் பொண்டாட்டியும் ஒன்றா பார்த்தா. லைட்டாக ஸ்மைலோட. இதான விஷயம். என்னடா அவ்வளோ கூலாக கேட்குற? உனக்கு கோவம் வரல? எதுக்குடா எனக்கும் கோவம் வரணும்? சொல்லு. டேய், அவன் உன் பொண்டாட்டி உன் தம்பி கூட. ஜூன் போதும், ஏன் பொண்டாட்டி சொல்லாத. சரிடா, உனக்கு அவ்வளோ பிடிக்கல. பட் எல்லாருக்கும் பொறுத்த வரைக்கும் அவள் ஒய்ஃபு தானே? ஆமாம், பட் நானா எப்போ அவகிட்ட இருந்து வெளில வருவேன்னு தோணுதோ. அவங்க 2 பேரும் கிச்சனில் இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பேசுதுன்னு எனக்கே தெரியல. சரி விடுடா. என்னடா இவ்வளோ கூலாக சொல்கிற? எனக்கு கோவம் வருது, உனக்கு கோவம் வரலையா? லவ் இருந்தா தான் இதெல்லாம் பார்க்கும்போது கோவம் வரணும். எனக்கு தான் அவளை பிடிக்கவே பிடிக்காத. அப்புறம் எப்படி? அவன் சைலண்ட்டாக பார்க்குறான். ஒரு வாட்டி கோவம் வந்தது. ஒரு வாட்டியா? ஒரு வாட்டி. அப்போது லவ் இல்லைன்னு சொல்லிட்டுருக்க. லவ் இருந்தால் தான் கோவம் வரும்னு சொன்னேன். அப்போது அவங்கள லவ் பண்ணியா? லவ்லாம் எதுவும் பண்ணலை. எங்கள் தாத்தா இருக்கார்ல, உனக்கு தெரியும். அன்றைக்கி நின்று ரொம்ப நான் அப்செட்டாக இருந்தேன். அப்போது என் அப்பா வந்தார், நிறைய பேசினார். அன்றைக்கி இந்த ஒயனை நல்ல பொண்ணுலாம் சொல்லிட்டு இருந்தார். எனக்கு தெரியும் என் தம்பிக்கும் இவளுக்கும் ஏதோ ஒன்று இருக்குது. அதனால தான் நான் மேரேஜ் பண்ணுறது கூட யோசித்தேன். வேணான்னு சொன்னேன். அவன் தம்பி லவ் பண்ணுற பையன்ப்பா சொல்லி அவாய்ட் பண்ணேன். ஆனால் என் அப்பா தான் திரும்ப சொன்னார், உன் தம்பி தாண்டா அந்த பொண்ணு பின்னாடி போகிறான். அந்த பொண்ணுக்கு இவன் மேலே விருப்பமே கிடையாது. நான் நல்லா விசாரிச்சிட்டேன், என்கிட்டையும் கேட்டுட்டேன். கேட்டதுக்கப்புறம் தான் இதை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் சம்மதம் சொன்னேன். அன்றைக்கி நான் சொல்ல கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ மேரேஜ் ஆச்சு.
தாத்தா இருந்த அன்னைக்குனே அவளை புரிஞ்சுக்கோ, அக்செப்ட் பண்ணிக்கோ. என் அப்பா எனக்கு பர்சனலாக அட்வைஸ் பண்ணார். இது வரைக்கும் அப்பா என்கிட்டலாம் பேசினதே இல்லை. அன்றைக்கி அவர் என்கிட்ட பேசும்போது எனக்கு ஏன் தெரியல, என் அப்பா பேச்சு கேட்கணும் அப்படி தோணுச்சு. நான் அதை நம்பி அன்றைக்கினே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அவளை. எது எப்படியோ அவளை புரிஞ்சுக்கிட்டா போதும், எப்படி இருந்தாலும் ஒய்ஃப் தானே அப்படிலாம் எனக்கு தோணுச்சா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் நெக்ஸ்ட் டேவே எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்டாக திக்கி இருக்கலாம். நீ சொன்னியே கிச்சனில் பார்த்தேன்னு, அன்றைக்கி நானும் பார்த்தேன். அவங்க ரொமான்ஸ் செம்மையாக இருந்தது. இவன் பேக்லேருந்து ஹக் பண்ண, அந்த அம்மா ஃபீல் பண்ண, அன்னைக்கு வந்ததுக்கும் செம்மக்கும் வந்தது. அம்மா வெளில இருந்தாங்க, அதனால் சைலண்ட்டாக அங்கிருந்த போனேன். இல்லைன்னா அங்கே நடக்கிறதே வேற. அன்னைக்கு டோட்டலாக அவளை அவாய்ட் பண்ணேன். எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவளை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு அங்கே முடிவெடுத்தேன். ஸோ அதனால தான் நீ சொல்லும் போது எனக்கு கோவமே வரல. ரொம்ப கூலாக சொல்லிட்டு, நீ சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமாடா, ஏன் தெரியலடா, படுத்துட்டு இருந்தாலும் தெரியல, அடிக்கடிக்கு பசிக்குதுடா அப்படின்னு சொல்ல, அவனும் பேக்கில் வந்து சின்ன சாக்லேட் மாதிரி நிறைய எடுத்து கொடுக்குறான். அவையும் சாப்பிட்டுட்ருக்கான். நீ அடிக்கடிக்கு வந்துட்டு போடா, ஒரு 2 hours ஒன்ஸு இப்படி படுத்துட்ருக்கே முடியலடா. என்னடா நீ இவ்வளோ பெரிய ஒரு பையனாலும் அடிக்கடிக்கு உன் க்யூட்னஸ்லாம் இப்படி எட்டி பார்க்குதுடா. வீயும் சிரிக்கிறான். சரி, அவனும் சொல்லிட்டான். இங்கேருந்து ஜோனுமே கிளம்புறான். நெக்ஸ்ட்டு எப்பவும் போல போய் படுத்துக்கிட்டான். இங்கே நெக்ஸ்ட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்தது மட்டும்தான். அந்த ரூம்லேருந்து வெளில வர தோணலை. அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. இல்லவ ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, இப்போவே என்னை புரிஞ்சுப்பீங்க. எனக்கு தெரியல ரொம்ப லோன்லியாக இருக்கு. என்னை திட்டுறதுக்காவது எழுந்து வந்துருங்கவே. நீங்கள் என் முன்னாடி இருந்தாலாவது எனக்கு சேஃபாக இருக்கும். என் பொசிஷன் நீங்கள் என் கூட இருக்கீங்க, அப்படி இருக்கும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குவே. ப்ளீஸ் என் கூட சண்டை போட, என்னை அடிக்க, என்னை திட்ட சீக்கிரம் எழுந்து வந்துருங்கவே. எப்பவுமே உங்கள் வாய்ஸில் கேட்டு எனக்கு பழகிடுச்சு. எனக்கு பிடிக்கல, என் மூஞ்சி முன்னாடி வராதா, உன் கையில் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம், என் ரூமில் நீ இருக்காத, நான் வரும்போது என் முன்னாடி வராத, இப்படி நிறைய என்னை திட்டுவீங்க. நிறையா இப்படி திட்டுறதுக்காக நீங்கள் வாங்கவி. பிகாஸ் இதெல்லாம் கேட்டு எனக்கு பழகிடுச்சு இந்த வேர்ட்ஸ்லாம் இல்லை, அப்படி என்னால் நினைக்க முடியல ப்ளீஸ் சீக்கிரமாக வந்துருங்க அப்படி சொல்லிட்டு அந்த பில்லோவை ஹக் பண்ணி, அது வீயோட பில்லோ, அந்த பில்லோவை ஹக் பண்ணி, அந்த பில்லோவை ஸ்மெல் பண்ணி, அந்த ஃப்ளோர்லேயே அப்படியே படுத்துக்கிட்டீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஏன் உங்களுக்கு ஜியாவை பிடிக்கிற மாதிரி என்னையும் பிடிக்கல. அவங்கக்கிட்ட சிரிச்சுட்டு பேசுவீங்க, அது போல் ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க? பேசுனீங்க ஒரு வாட்டி, ஒரு நாள் நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருந்தோம்ல, அந்த டே எனக்கு போதும் என் லைஃப்லாம். அந்த ஒன் டே என் புருஷனா, அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல உங்களுக்கு. அன்னைக்கு நீங்கள் என் கூட அப்படி நடந்துக்கிட்டீங்க. அந்த டே நான் மறக்கவே மாட்டேன். அப்படியே சொல்லிட்டு அந்த பிள்ளைவை ஹக் பண்ணி இறுக்கமாக பிடிச்சி கண்ணை மூடுறீங்க. நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. வீயோட தாத்தா அன்னைக்கு இறந்துட்டாங்க. ஃபியூனரெல்லாம் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு வந்தாச்சு. வெளில போனவன்னா வரல, அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பல்ல அவங்க தாத்தா. அதுவும் அவருக்கு பிடிச்ச தாத்தா, அவங்களுக்கு இது போல் ஆயிடுச்சு. ஏன் ஆச்சு, அவர் வியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி. அவங்க 2 பேரும் பாண்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே திங்க் பண்ணி பார்த்துட்டு அழுதுட்டு உட்காந்துட்ருக்க
டூர் ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்டு. நீங்கள் பெட்லேருந்து எழுதுக்கிறீங்க. திட்டு போகிறாரு. அச்சிச்சோ, அவர் வரும்போது ரூமில் இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிராஸ் பண்ணி போக அவங்க கையை பிடிக்கிறா. என்னாச்சுமே, ஏதாவது சாப்பிட வேணுமா? ஃபஸ்ட் நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீங்களா? எனக்கு தெரியுது, தாத்தா இறந்துட்டாங்க, அதனால தான் நீங்கள் எப்படி இருக்கீங்க, எனக்கு புரியுதுவே. ஹக் பண்ணிக்கிட்டான். அமைதி நின்ட்டீங்க. ஓகே, லோவாக ஃபீல் பண்ணுறாரு போல அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கீங்க. அவன் ஹக் பண்ணி, அவர் எனக்கு தாத்தா மட்டும் இல்லை, ஃப்ரெண்டு மாதிரி. அவர் இப்போ இல்லை, இறந்துட்டார். ஆனாலும் அவர் என் கூட தான் இருப்பார். உங்கள்கிட்ட பேசுகிறான். ஷாக் ஆகிடுச்சு, ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. அவன் அவங்கள விட்டுட்டு, என்ன எதுவும் பேசலையா? இல்லவே, நீங்கள் என்கிட்டலாம் பேச மாட்டீங்கள்ல. நீங்கள் சொல்லிட்டே இருக்க. லைட்டாக பெண்ட் பண்ணி உங்கள் லிப்ஸை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். மேரேஜ் ஆக்கி இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டான். மீறி பேசியிருந்தாலும் சண்டை போட ரூமில் இருக்காத, அப்படி தான் பேசியிருக்கான். அவன் மூஞ்சியை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் லிப்ஸை விட்டுட்டு உங்களை பார்க்குறான். உங்கள் ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக அழுதுருப்பீங்க, பயங்கரமாக அழுதுருப்பீங்க. நீங்கள் அழும்போது அவன் நல்லாவே பார்த்துருப்பான். அவனை மாதிரி அவனோட தாத்தாக்கு உங்களையும் பிடிக்கும். நீங்கள் ஆளும்போது தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அவரோட தாத்தா பிடிக்கும் அப்படின்னு. பட் அந்த சுச்சுவேஷனில் எதுவும் கண்டுக்கிட்டு மாட்டான். இப்போ உங்கள் ஃபேஸை பார்க்க ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி வீங்கி போன மாதிரி, அழுது ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சுவே உங்களுக்கு? லோவாக ஃபீல் பண்ணுறீங்களா? உங்கள் தாத்தா இல்லைன்னு இப்போ தானே சொன்னேன். அவர் இப்போ உயிரோடு இல்லை, பட் என் கூட இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு புரியுதுவே. நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருக்க, அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. பெட்டில் படு, வரேன். மொபைல் எடுக்கிறான். அமைதியாக நின்று அவனை பார்த்துட்ருக்கீங்க. ஓடி வரேன். எல்லாவே பெட்டுக்கிட்டலாம் வரக்கூடாது. இப்போ வரேன். ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறான். பட் நீங்கள் அங்கே போகாமல் அப்படி நின்றுட்டுருக்க. கொஞ்ச நேரம் ரிட்டன் வந்து உங்களை பார்க்குறான். அதே இடத்துல ஸ்டிப்பாக அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. புரியுது தயங்குறீங்கன்னு. அவன் இதுக்கப்புறம் பேசவே இல்லை. உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டான். வே என்ன பண்ணுறீங்க? வே அவன் உங்களை தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனுடைய ஷர்ட்டை கழட்டிட்டே விட்டு மலை ஏறி வரான். உங்களுக்கு புரியுது. அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. நம்மளுக்கு மேரேஜ் ஆக்கி எவ்வளோ நாள் இருக்கும் வயன்? அது ஒரு 4 month. 4 மாதமாக நம்மளுக்குள்ள எதுவும் நடக்கலைல்ல. சட்டையை கழட்டி கீழே போடுறான். இப்படி பேசிட்டே இருக்க போறியா என்ன? எல்லாம் வே கொஞ்சம் தயக்கமாகவும் இருக்கு. நீங்கள் அவனை பார்க்க மீதி ப்ராசஸ்லாம் அவனே பார்த்துக்கிறான். ஹாப்பியா அந்த மேற்கொண்டு நடக்குது. நீங்கள் கண்ணை மூடி ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. அவ்வளோ பெயின். ஆனாலும் உங்களுக்கு அது ஒரு லவ்வாக ஃபீல் ஆகுது. உங்கள் கண்ணுலேருந்துலாம் தண்ணி வருது. அவ்வளோ பெயினை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. பிகாஸ் அவங்க ஹஸ்பண்ட் புருஷன். இத்தனை மாதம் கழிச்சு இப்போ தான் உங்களை டச் பண்ணுறான். உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக ஸ்மைல் மட்டும்தான். அவன் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு மேலே அப்படியே படுத்துட்டான். ரொம்ப டயர்டாக மொத்தத்துமே அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க. ஹாப்பியில் அவனை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அன்றைக்கி நைட் அப்படியே லவ்லியாக முடிஞ்ச நெக்ஸ்ட் டே கிச்சனுக்குள்ளே இருக்கீங்க. அவனுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சமைச்சிட்டு அப்படி இருக்கீங்க. இந்த டைம் ஆன்ட்டி வராங்க. என்ன வயன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கப்பல அவங்கள பார்த்த உடனே அவங்க காலில் விழுந்து பிளஸ்ஸிங் வாங்குறீங்க. ஹே என்னாச்சுமா? அலை வந்துருச்சு. வயன் இன்னைக்கும் தியாங்க ஒன்று ஹர்ட் பண்ணாதான் என்ன? அவர் இன்னைக்கு என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு.
புரியல. என் ஒய்ஃபை ஏற்றுக்கிட்டாரு. இப்பயும் புரியலையா உங்களுக்கு? புரிஞ்சிருச்சு. உங்களை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு தெரியும் தெரியும், அவன் சேஞ்ச் ஆகிடுவான்னு எனக்கு தெரியும். நான் சொன்னல, அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண நீங்களும் இமோஷ்னலாக உங்களை ஹக் பண்ணி உங்கள் ஃபீலிங்ஸை அப்படி ஷேர் பண்ணிக்கிறீங்க. அதுதான் மேடம்க்கு மூஞ்சில்ல இவ்வளோ பெரிய பல்பா. எழுந்து வந்து அவங்களுக்கு பசிக்கும்ல, அதான் இவ்வளோவும் குக் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் இருக்கு, எனக்கு டைம் ஆகும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் அப்புறம் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். நீ என்கிட்ட பேசவே வேணாம், நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். அவனுக்கு என்ன வேணாமோ பண்ணு, நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கேருந்து போகிறாங்க. இந்த டைம் வியோட தம்பி ஜான் வரான். பட் உங்களுக்கு அது தெரியல, அவன் உங்களுக்கு மேரேஜ் ஆன அந்த செகண்ட் அதை கேள்விப்பட்டு அப்போவே கோவத்தில் இங்கேருந்து யூகே போயிருப்பான். அவங்க தாத்தா இறந்துட்டாங்க, அந்த நியூஸ் கேட்டு நைட்டு தான் வந்திருப்பான். நைட்டு ஃபுல்லாக அவன் ரூமில் இருந்துட்டு நெக்ஸ்ட்டு மார்னிங் இப்போ தான் வெளில வந்திருக்கான். வெளில வந்து உங்களை கிச்சனுக்குள்ளே பார்க்கும்போது இப்போ தான் கேள்விப்பட்டேன் வயன், உனக்கும் என் அண்ணனுக்கும் பிடிக்காமல் அந்த கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. நேற்று தான் கேள்விப்பட்டேன். எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? பிடிக்கலன்னா அப்போது நீ என்னை லவ் பண்ணுறல, அப்போ நான் கேட்கும் போதெல்லாம் இல்லை இல்லை நோ நோ எதுக்கு சொன்னேன்? ஆமாம் ஆமாம் நீ பொண்ணு, உன்னால் வெளியே சொல்ல முடியாது தெரியுது, நான் தான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணியிருக்கணும், மேரேஜுக்கு கேட்டுருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். அவன் அப்படி பேசிட்டே கிச்சனுக்குள்ளே வரான். நீங்கள் இங்கே வீக்காக இவ்வளோ குக் பண்ணிருக்கீங்க. இவன் பேக்லேயே வந்து உங்களா ஹக் பண்ணிட்டான். இந்த டைம் எழுந்த உங்களை பார்க்குறான். நீங்கள் காணும், எங்கே போயிட்டா? காஃபி கொண்டு வந்துடுவாள் இந்த டைம்லலாம். ஒரு வேளை நான் கடுப்பில் கற்றுவேன்னு எத்தனை வரலையா? பட் நைட்டு அப்படி எதுவும் நடந்துக்கலையே அப்படிங்கிற மாதிரி நைட்டு நடந்து திங்க் பண்ணால் அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவனோட லைஃப் உங்கள் கூட ஷேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டான். எவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். என்னால் அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லவ் கொடுக்க முடியுமான்னு தெரியல, பட் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசிட்டு இந்த டைமில் மேடம் கிச்சனுக்குள்ளே தானே இருப்பீங்க அப்படி திங்க் பண்ணி கீழே வர ஜான் உங்களை ஹக் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு தான். பட் நீங்கள் அவளை தட்டி விடவும் செய்யலை, தடுக்கவும் செய்யலை, அமைதியாக நின்றுருக்கீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அவன் ஹக் பண்ணதை. லைட்டாக பெண்ட் பண்ணி உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறான். ஒரு மாதிரி சிந்துறீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை டைட்டாக பிடிக்கிறீங்க. ஒரு மாதிரி அதை பார்த்துட்டே இருக்கான். கையில் நைஃபு அது அந்த கவுண்டரில் வச்சுட்டு ஒரு மாதிரி அந்த கவுண்டரை டைட்டாக உங்கள் கையில் அப்படி பிடிக்கிறீங்க. உங்கள் ஃபேஸ்லேருந்து எல்லாத்தையுமே அப்படி பார்த்துட்டே இருக்கான். அன்னைக்கு பார்த்தவன் தான் அப்போவே உங்களை அவங்க மனசுக்குள்ளேருந்து தூக்கி போட்டிருப்பான். எவ்வளோ போயிட்டு அவங்க அப்பா பேச்சு கேட்டு தப்பு பண்ணிட்டடா. முதல்ல அவர் பேச்சை கேட்கணும்னு நினச்ச பாரு, அங்கே பண்ண ஃபஸ்ட்டு தப்பு பண்ணிட்டா. இவ்வளோ கல்யாணம் பண்ணது தப்பு, இவன் கூட நைட்டு படுத்தது தப்பு. சி இவ்வளோ போய் கிஸ் பண்ணி ஒரு வெறுப்பாக இருக்கு. நேற்று நைட்டு நடந்த அப்படி திங்க் பண்ணுறான், செம்ம கடுப்பாக இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை நினச்சி அவன் ஃபீல் பண்ணியிருப்பான். இப்போ அதை நினைக்க அவ்வளோ கடுப்பாக இருக்கு. இவ்வளோ போய் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினச்சேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக கத்துறான். நீங்கள் இங்கே கிஸ் பண்ணிட்டுருக்க ஏன் தெரியல, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. கொஞ்ச நேரம் அமைதி ஆகிட்டீங்க, ஒரு மாதிரி லிக் பண்ணுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரி. அவனுடைய மூச்சை காத்து அது இல்லை, உங்களுக்கு இப்போ தான் ஃபீல் ஆகுது. பேக்காக பண்ணும்போது நீங்கள் தான் வந்திருக்கான் அப்படி திங்க் பண்ணியிருப்பீங்க. இந்த வீட்டில் வீயை தவிர ஜென்ஸு வேறு யாருமே கிடையாது. அங்கிள் வீட்டில் இல்லவே இல்லை, இருந்த தாத்தாவும் இறந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு நீ மட்டும்தான். இவன் வந்தது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீ உங்களை டெய்லி ஹக் பண்ணி அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்பயும் கண்டுபிடிச்சிங்க, பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இது இல்லை, அது உங்களுக்கு ஃபீல் ஆன அடுத்த செகண்ட் கையை எடுத்து விட்டு பிடிச்சி அவனை தள்ளி விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் தான் அவன் மூஞ்சியே பார்க்குறீங்க. நீயா? நான் தான் சர்பேஸா, இங்கே வா,
என்னை இன்னும் நீ லவ் பண்ணுறல்ல, பைத்தியம் மாதிரி வளராத நீ. ஐயோ நான் தேவை நினச்சேன். என்னாச்சு வயன் அப்படின்னு உங்கள் கையை பிடிக்கிறான். தட்டி விட்டுட்டு, மறந்துடாத நான் உன் அண்ணனோட ஒய்ஃப். ஈ அப்படி சொல்லாதா. காது என்னமோ விட்டுக்கிற மாதிரி இருக்கு, சொல்லாதா. நான் இப்போ என்ன சொன்னேன்? தப்பாக ஏதாவது சொன்னேன்னா இங்கே பாருங்க அப்படின்னு நீங்கள் வந்துட்டு சொல்ல மூவ் பண்ணி உங்ககிட்ட வந்துட்டே இருக்கான். அங்கேயே நீங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள்? வயன் நான் கேட்கறதுக்கு ஒரே ஒரு மட்டும் ஆன்சர் பண்ணேன். உனக்கும் வீக்கும் பெர்மிஷனோட இந்த மேரேஜ் நடந்ததா? உங்களுக்கு அது தேவையில்லாதது. எனக்கும் வீக்கும் எப்படி வேணாலும் மேரேஜ் நடந்திருக்கும். அது அது எங்களோட டிபார்ட்மெண்ட். நீங்கள் எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க? அப்படின்னு பின்னாடியே நடந்து போறீங்க. வயன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன். ஐயோ உங்கள்கிட்ட அதெல்லாம் சொல்லி என்னால் புரிய வைக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஏன் இப்படி பண்ணீங்க? அறிவு இருக்கா உங்களுக்கு? மண்டியில் ஏதாவது இருக்கா? நான் உங்கள் அண்ணி தானே, உங்கள் அண்ணனோட ஒய்ஃபுண்ணா. ஏன் கிட்ட போயிட்டு இப்படி பண்ணுறீங்க? சி வயன் என்னாச்சு உனக்கு? இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்த. நல்லா இருந்தண்ணா. ஃபஸ்ட்டு இங்கிறது கிளம்புங்க. ஏன்னா உனக்கு பிடிச்சிருக்குல்ல? யார் சொன்னா? வயன் அப்போ உங்களுக்கு 2 பேருக்கும் பிடிக்காம தானே மேரேஜ் ஆச்சு? அப்போவே சொல்லிட்டேன் உங்களுக்கு அது தேவையில்லாதுன்னு. வயன் இங்கே பாரு, என்கிட்ட வரதை ஸ்டாப் பண்ணுங்க, இல்லைன்னா நான் உங்கள் அண்ணன்ட்ட சொல்லிடுவேன். அவன் எனக்கு அண்ணனா? எங்கள் அம்மா வயிற்றுல பிறக்கவே இல்லை. அவன் எனக்கு அண்ணனா? இதுதான் உங்களுக்கும் அவருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். உங்களையும் யூனாவையும் அவர் பிரித்து பார்த்ததே கிடையாது. வயன் என்ன ஒரு மாதிரி பேசுகிற? நான் என்ன மாதிரி பேசுகிறேன்? இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தேன். ஏன் யாருன்னா வந்துட்டாங்களா, தெரியாமல் பசணுமா? சரி ஓகே வெளில போகலாம் வரியா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையை பிடிக்க வரான். கையை தொடாதீங்க, என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். எதுக்கிட்டு இப்படி நடிக்கிற? வாய்ஸை 2 பேரும் திரும்பி என்ட்ரன்ஸில் பார்க்குறீங்க. நின்றுருக்கான் கையை கட்டிட்டு. எதுக்கு நீ இப்படி நடிக்கிற? வீதான் சொல்லு. இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்த? சொல்லப்போனா என்ஜாய் பண்ண போல. என்ன பேசுகிறீங்க எனக்கு புரியல. போதும் பையன், நைட் நான் என் கூட என்ஜாய் பண்ணிட்டு மார்னிங் நான் என் தம்பி கூட என்ன பண்ணுறேன் கிச்சனில் ஃப்ரீ ஆகிட்டு